இவளோட என்ன சொல்லு? அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து என் மருமக சொன்ன மாதிரி கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். அதாவது இஸ்கான் டெம்பிளுக்கு போக போகிறாங்க. உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங்க. ஸோ டெம்பிள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் துறைப்பாக்கத்தில் இருக்கும்போதே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், வாராகி அம்மன் கோயிலுக்கும் இதுக்கும். ஆனால் போகவே சான்சஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் அண்ணா வீடு சோழிங்கநல்லூர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி அண்ணி வந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் வந்துட்டு இதுக்கு நாங்கள் போனதே இல்லை, இஸ்கான் டெம்பிளுக்கு. சரி ஓகே, எல்லோரும் இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாகவும் இருந்தோம். சரி அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து பக்கம் தான், சோழிங்கநல்லூர்லேருந்து பக்கம் தான் இல்லையா? ஸோ கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஸ் இருக்குதுங்க. எவ்வளோ வந்து பைக் அண்ட் கார் வந்தால் கூட நிறுத்திக்கலாம் போல், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய கோயிலாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னு தெரில, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் உள்ளே போகும்போது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். போனதுமே பிள்ளைங்க வந்து பார்க் பார்த்துருச்சுங்க. அதனால் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாங்க குட்டீஸ்லாம். எங்கள் சன்மிகா பாருங்கள், அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. அண்ணி வந்து சுதிக்ஸா வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணி இருந்துட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். உள்ளே வரமாட்டாங்க. சரி போயிட்டு வந்துட்டு விளையாட விடலாம், வா போகலான்னு சொன்னாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. சொல்லு. இஸ்கான். Hello friends, today go on what? Incons. Incons தான் சொல்லுங்க. இஸ்கான். Incon. இஸ்கான். இஸ்கான். ரொம்ப இறுக்கி கட்டிட்டீங்களா? உள்ளே போனதுமே நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனதுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மணி மாதிரி கொடுத்து அதை வந்து கவுண்ட் பண்ண சொல்லிவிட்டு நம்மளை வந்துட்டு ஸ்லோகன்ஸ் வந்து சொல்கிறாங்க, ப்ரேயர்ஸு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோ அலவுடு இல்லைனாங்க, அதனால் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். ஆனால் உள்ளே நல்ல ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குழந்தைங்க விளையாடுறேன்னுச்சு. சரி கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டோம். நாங்கள் கோயில்லேயும் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். ஆனால் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு முடிச்சனால சரி ஓகே பீச்சுக்கு போகலாம். இங்கேருந்து அக்கறை பீச் ரொம்ப பக்கம், லைக் வந்து இஸ்கானுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது பீச்சு. சரி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே எவ்வளோ ப்ளேஸ் போனாலும் எங்களுக்கு அந்த பீச்சுக்கு போனால் தான் ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்லாம் அக்கறை பீச்சில் ஆளே இருக்காதுங்க. இப்போ எவ்வளோ கடையாயிடுச்சு பாருங்கள், கூட்டமே இருக்காது. நான் நிறைய டைம் அக்கறை பீச்சுக்கு தனியாக கூட வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனாக்கு முன்னாடி அப்போல்லாம் க்ரௌடே இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு. கொரோனாக்கு முன்னாடி இங்கே க்ரௌடு இருக்காதுன்னு சொன்னாலே, அந்த டைமில் 6 o'clockலாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா க்ரௌடு இருக்காது, போலீஸ் வந்து வருவாங்க. 6 o'clock மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது. நானும் அம்மாலாம் கூட வந்திருக்கோம். அப்போ எல்லாமே 6 o'clockே கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கூட்டம் வரனால போலீஸ் வர்றதில்லை போல இருக்குது. நாங்களே ஒரு 7-7:30 வரைக்கும் இருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, bye bye.